சார் ரவி சார், இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த தமிழகத்தில் வந்து மதுவிலக்குங்கிறது அமலில் இருக்குது. அரசு சார்பு அந்த டாஸ்மாக் கடைகள் விற்பனை செய்யப்படுகிறது. இருந்த போதிலும் இது போன்ற இந்த கள்ளச்சாராய உற்பத்தி மற்றும் விற்பனையை தொடர்ந்து அது நடைபெற்று தான் கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த மதுவிலக்கு மற்றும் இந்த மதுவிலக்கு காவல்துறை என்பது வந்து அந்த இது ஏற்கனவே இந்த அரசு சார்பில் நடக்காத அந்த விற்பனை நடைபெறாத போது இருந்த அந்த ஒரு தீவிரத்தன்மையோடு அந்த மதுவிலக்கு காவல்துறை இப்போ இயங்கலை. அது வந்து சும்மா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் ஒரு இயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் பொதுவாக இருக்குது. அதனால தான் வந்து இது போன்ற வியாபாரிகள் வந்து தொடர்ச்சியாக அது போன்ற வியாபாரங்களை தொடர்ச்சியாக அந்த கலாச்சார வியாபாரிகள் வந்து அந்த சாராய விவகாரத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய அளவில் அதை வந்து தடுப்பதற்கான ஒரு சிவியரான இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சாராய ஊழல்கள் அழைப்பு அதோடு அந்த செய்திகளோடு நிப்பாட்டிக்கிறாங்களே தவிர அந்த கள்ளச்சாராயம் விற்பவங்களை கடுமையான ஒரு அந்த ரைடு மற்றபடி இது டெய்லி விசாரணை அந்த மாதிரியான ஒரு போக்கு இல்லை அந்த மதுவிலக்கு காவல்துறையில் இப்போ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அது நீங்கள் அப்படி அதை உணர்றீங்களா சார்? அப்படி இருக்குது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாராயம் வந்து ஒரு சில இடங்களில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி சேலத்தில் ஒரு சில பகுதிகள், இந்த மலை பகுதிகள் இருக்கு பாருங்க, இந்த ஹில் ஏரியாஸ் அந்த பக்கம் தான் இருக்குது. மற்ற நீங்கள் மேற்கு தமிழகத்தில் எடுத்துட்டிங்கனாலும் சரி, தெற்கு தமிழகம் ஒரு சில அங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயங்கிறது ஒரு சில இடங்கள் தான் இருக்கு. ஆமா, அதனால இவங்க செயல்பாடு ரொம்ப முடங்கி போயிருக்கணும். இவங்களோட செயல்பாடு பெரிய தீவிரமாக இல்லை. அந்த ஒரு இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குது, மற்ற மாவட்டங்களில் இல்லை. அதனால் அந்த எல்லைகளில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது தொடர்ச்சியாக அந்த குற்றங்கள் நடைபெறுகிறது தான் ஒரு விமர்சனம். அதை தான் கேட்குறேன். அப்படின்னா அது தீவிரமாக செயல்படுறாங்களா மதுவிலக்கு காவல்துறைங்கிறது? அந்த எனக்கு நான் வந்து இப்போ டிஜிபி சங்கர் ஜிவால் இருக்காரு. ஆமாம், அவர் என்னோட பேட்ச்மேட், எனக்கு தெரியும். சரி, அவர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நல்லா தான் பண்ணுறாரு, பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக அவர் கீழே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இதில் வெறுப்பு இல்லாமல் நான் பேசுகிறேன், யாரையும் சப்போர்ட் பண்ணல. சரி சரி, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அப்படி இருக்கிறப்போ நிச்சயமாக வந்து இவங்க ஒரு மதுவிலக்கு பிரிவு சோடையோடு அல்லது சோர்வோடு செயல்படுறார்கள் அப்படிங்கிறது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. சரி, வந்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சக்ஸஸ் ஹேஸ் மெனி பேரண்ட்ஸ், ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி என்பதை கொண்டாடுவதற்கு நிறைய பேர் வருவாங்க, தோல்வின்னு வந்துச்சுன்னா அதை வந்து அது ஒரு அனாதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறப்ப 1008 காரணங்கள் அந்த சம்பவத்துக்கு வந்து சொல்லப்படும். அதனால என்னை பொறுத்தவரையில் இது தருகின்ற பாடம், இது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண முடியும். 2 கைகள் சேர்ந்தால் தான் தட்ட முடியும். வெறும் ஆளுங்கட்சி வந்து ஒரு கை தான், அது வந்து அது மட்டும் நினைச்சா ஒன்றும் செய்ய முடியாது. அது இருந்தாலும் காவல்துறைக்கு தான் அந்த முதல் இது சார். ரவி சார், காவல்துறைக்கு தான் அந்த முதல் இது இருக்குது. அந்த இது போன்ற குற்றச்செயல்கள் தடுப்பதற்கான முதல் வந்து நடவடிக்கை வந்து காவல்துறை தரப்பில் தான் எடுக்கணும். அதை தான் எடுக்கலையோன்னு தான் ஒரு விமர்சனம். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சங்கர் ஜிவால் ஸ்ட்ரிக்டான டிஜிபி நடவடிக்கை இது தெரிஞ்சிருக்கும். இது அந்த இடத்துல நடக்கிறது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இடத்துல தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதை காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான விமர்சனம். அதை தான் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்னதான் பண்ணினாலும் தடுக்க முடியாது. இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பல சம்பவங்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சிருப்போம், நம்முடைய அனுபவத்தில் தெரிஞ்சிருப்போம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய அரசியலாக இருந்தாலும் நிகழ்வாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் ஒரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் இது வந்து என்னென்னா, இங்கே வந்து ரிப்பீட்டடாக ஒரு வருஷத்துக்குள்ளே, ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த வந்து 2 சம்பவம் நடந்ததுனால ஒரு நமக்கு பெருசாக தெரியுது. இது ரியலி இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான் சொல்லணும். சரி, சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு வினோதமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் காவல்துறை இதனுடைய கன்னைவன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம சிபிசிஐடி விசாரணை தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்கள குற்றச்சாட்டு எதுவும் சொல்லி டிமாரலைஸ் பண்ணக்கூடாதுங்க. யாரையுமே வந்து ஒரு குறை சொல்லக்கூடாது. இமீடியட்டாக நீ தான் தப்பு பண்ணுன்னு குறை சொன்னோன்னா அவன் மறுபடியும் டவுன் ஆகி எக்கேட கட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. இதான் நான் பார்த்தது. எஸ்பியா தட்டி கொடுத்து நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னா எதையுமே கண்காணித்து தடுக்க முடியும். நன்றி சார். இந்த கள்ளச்சாராய பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு தகவல்களை எங்களோட வந்து இந்த சிறப்பு விவாதத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.